அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியின் மூலம் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர், வழக்குரைஞர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர திருத்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பீகார்ல மற்ற இடத்துல நடந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள்லாம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பி அதற்கான போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட இன்னும் பல மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தில் என்னென்ன நடக்க போகுது, மற்ற மாநிலம் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ இது தொடர்பாக தோழமை கட்சிகளுடைய தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அழைச்சி அண்மையில் பேசினாங்க. அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேச இருப்பதாகவும் அறிவித்தாங்க. இப்போ அண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இயக்கத்திற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் உள்ள பல்வேறு நிலையில் உள்ள பொறுப்பாளர்களை அழைத்து அண்மையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க மாண்பு முதலமைச்சர்கள். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முன்னெடுப்பு பற்றி உங்களது பார்வை? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை, தமிழ்நாட்டினுடைய பெருமையை, சிறப்பை எல்லா வகையிலும் பாதுகாக்கக்கூடிய அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர்களினுடைய தொண்டரம் செய்கின்ற ஒரு சிறப்புற பணியாற்றுகிறார் என்பதற்கு இன்றைக்கு எங்களை எல்லாம் அழைத்த அவர் போட்ட கூட்டமே ஒரு உதாரணம். அவர்கள் எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியல் தீவிரமாக சேகரிப்பு செய்கின்ற அந்த பணியில இறங்கியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வருதுன்னும் போது அடுத்த நிமிடம், அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நிமிடம் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுறார். கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசி நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நாம் எல்லாம் அனைத்து இயக்கங்களை சார்ந்த கட்சிகளை சார்ந்தவர்களோடும் பேச வேண்டும் இது சம்பந்தமாக. ஏன் இவ்வளவு அவசரம் தெரியுங்களா? ஏன் இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்காரு தெரியுங்களா? வருமுன் காப்போம். அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் பதித்த ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான கொட்டேஷன், அந்த வாசகம், அந்த வாக்கியம். அந்த வருமுன் காப்போம் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தீமையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையை பார்க்கிறார். ஏன் அப்படி வருதுன்னா, தேர்தல் ஆணையம் என்பது எப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் உள்ளே பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள், RSS காரர்கள் நுழைந்தார்களோ, அந்த தேர்தல் ஆணையத்தை நடத்தக்கூடியவர்களில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அதில் உறுப்பினராக இருப்பதை எடுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக அந்த தேர்தல் ஆணையத்தை வைத்திருக்காங்க என்பது நம்முடைய முதல் குற்றச்சாட்டு. அந்த முதல் குற்றச்சாட்டிற்கு பல ஆதாரங்களை சொல்லலாம். இப்ப உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பீகார்ல தேர்தல், இந்த தேர்தல் வரக்கூடியதற்கு முன்பாக நீங்க சொன்ன மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்களும் இந்திய கூட்டணி தலைவர்களும் பல விவரங்களை பல நிலைகளிலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்தார்கள். ஏன் நல்லா தெரிஞ்சுக்கணும். பீகார் ஒரு இடத்துல ஒரு சின்ன அறை, அந்த முகவரி, அந்த அறைக்குள்ள 48 பேர் வசிக்கக்கூடியதாக ஒரு தகவல். 48 பேர் வசிக்கக்கூடியதாக தகவல் அங்க போய் வெரிஃபை பண்ணி பார்த்தா அங்க யாரும் இல்லை. அதுல இருப்பதாக சொல்லப்பட்டவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, சில பேர்னா அதுக்கு மேல இங்க ஆட்கள் கிடையாது. ஏன் கிடையாது, எதற்காக கிடையாதுன்னா, இவர்கள் திட்டம் போட்டு இப்படி ஆங்காங்கு யார் யார் பெயரையும் வச்சிருவானுங்க. எலெக்ஷன் நடக்கும் போது பாரதிய ஜனதா RSS காரர்களை வெயிட் பண்ணி கடைசியா அதை குத்திக்குவானுங்க. அதான் ஓட்டு திருட்டு. அந்த வாக்கு திருட்டு என்பது இதுதான். ஒரு பூத்துக்கு 50 பேரை திருடலாம். 100 பூத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஒண்ணுமே ஆதரவே, மக்கள் ஆதரவே இல்லாத ஒரு கட்சிக்கு திடீர்னு 5000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4000 ஓட்டு எப்படி ஏறுது? இந்த கயவாளித்தனம், கடமை, இந்த கொடுமையான திருட்டுத்தனத்தை தான் தடுத்து நிறுத்த இந்திய கூட்டணி அங்கு பிரச்சனைகள் பண்ணாங்க. பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் வரும்போது இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
இதெல்லாம் கூட இருக்குமான்னு நினைப்பீங்க. ஆனா இருக்குது. என்ன பண்றது? இதே பீகார் தான் நம்ம இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் எடுத்து அதையும் காட்டினாங்க. ஆதாரத்தை காட்டி தேர்தல் ஆணையம் மூஞ்சில அடிச்சாங்க. அவன் மூஞ்சில அரைஞ்சாங்க. என்ன தெரியுங்களா? ஒரு முகவரி, அந்த முகவரியில ஒரு பெண் வாக்காளர், அந்த பெண் வாக்காளருடைய வயது 124. 124 வயது இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. வயோவயத்துல இருக்கிறாங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம். அவங்க அப்பா வயசு 43 போட்டுனா அதையும் கேட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா சொல்றோம்? உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது பல வழக்குகள் பெண்டிங். பீகாரில் நடைபெற்ற அந்த திருத்தம் குறித்து கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. வழக்குகள் இருக்கும் பொழுது எஸ்ஐஆர் குறித்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கும்போது நீ எப்படி 12 மாநிலங்கள்ல இப்ப ஆரம்பிக்கலாம்? எப்படி தமிழ்நாடு உட்பட நாளையில இருந்து நீ வேலையை ஆரம்பிக்கிறன்னு சொல்லலாம்? அப்போ உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் பொழுதே நீ செய்வது என்பதே சட்டவிரோதமான செயல், சட்டத்தில் மீறிய செயல் என்பதுதான் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல மீண்டும் இந்த எஸ்ஐஆர் நடத்துவது தவறு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக உச்ச நீதிமன்றம் சென்று இவ்வாறு நடத்துவது சரியல்ல என்று தமிழ்நாடு அரசின் சார்பாகவோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவோ ஸ்டே வாங்கலாமா? அதற்கான முயற்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடலாம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கும்போது இவர்களை செய்ய வருவதே தப்பு. இவங்களை சோமோட்டவா உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பெண்டிங், அது முடிஞ்ச உடனே செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றது சட்டபூர்வமாக கேட்கிறோம். அதே நேரத்தில் எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா என்ற பாசிசத்தினுடைய RSS கரங்கள் தேர்தல் ஆணையத்தில் உள்ள எப்படி இருக்கோ அதை போல நீதிமன்றங்களிலும் போயிடுச்சு. நாம சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க போறோம். அதுக்குதான் அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தையும் கூட்டுறாரு. நடவடிக்கை எடுக்க போறோன்றது வேறு. ஆனாலும் கூட நாம் நம்முடைய கடமையாக, நம்முடைய பணியாக இவர்களுடைய மோசடித்தனத்தை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு பூத்திலையும் பணியாற்றக்கூடிய தோழர்கள், தொண்டர்கள், அனைத்து கட்சியும் இந்திய கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், பூத்தினுடைய மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய எங்களை போன்ற எல்லாருக்குமே அந்த பணி கொடுத்துட்டாங்க. நாம நம்ம கடமையை செய்வோம். அதைத்தான் சொன்னார் முதல்வர் அழகாக. இது பீகார் கிடையாது, இது குஜராத் கிடையாது. இங்க நீ நினைக்கிற மாதிரி ஏமாற்று வேலையெல்லாம் இங்க செய்ய முடியாது. எந்த காலத்திலும் தமிழ்நாடு தலை குனியாது, ஞாபகம் வச்சுக்க, உனக்கு எச்சரிக்கை செய்கிறோம் என்று அழகாக பேசியிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. ஆக எங்களுடைய கடமையை நாங்க செய்யறதுக்கும் வேலையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கவும் இப்பொழுது முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் இதுல முறையாக ஒழுங்காக தலையிடுமேயானால் இந்த வாக்காளர் சேகரிப்பு என்பது, தீவிரமான வாக்காளர் சேகரிப்பு என்பது தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். இப்ப இன்னொன்னு கூட, என்ன அவசரம் உனக்கு? கோர்ட்ல அங்க கேஸ் இருக்குது, அதை முடிச்சிட்டு வாயான்னு சொல்றது ஒரு புறம். இப்ப பருவமழை, மழைக்காலம். இந்த மழைக்காலத்துல எல்லா வகையிலையுமே அதிகாரிகள் உட்பட, மக்கள் உட்பட அனைவருக்கும் சிரமமான பணிகளாக இருக்கும். இப்படி அவசரமாக ஓடி நீ செய்யறதுனால உன் மேல எங்களுக்கு சந்தேகம் வருது. வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்காது, நடக்க விட மாட்டோம்னு உனக்கு எச்சரிக்கை செஞ்சிட்டோம். இதற்கு மேலும் இந்த பணியில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதுக்காகத்தான் இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சு பேசியிருக்காரு. இப்ப இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் சார்பில், பிஜேபியின் சார்பில் ஏதாவது மறைமுக திட்டம் ஏதேனும் அவர்கள் வச்சிருக்காங்களா? பிற மாநிலம் நடந்தது போல தமிழ்நாட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு பாருங்க. அவர்கள் ரகசியமாகவோ இல்ல கண்ணுக்கு தெரியாத வகையிலையோ எந்த வேலையை இவர்கள் செய்ய வந்தாலும் இங்க முடியாது. இங்க தேர்தல் அனுபவம் பெற்றவர்களும் எல்லா வகையிலுமே மிகச் சரியாக தேர்தலை அணுகக்கூடிய தலைவர்கள். இப்ப நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி, அவர் தொடர்ந்து எத்தனை ஆண்டு கால தேர்தலை பார்த்துக்கிட்டு வர்றார். தேர்தல் ஆணையத்தையும் பார்க்கிறார். அதனால அங்கெல்லாம் ஏமாத்தி இருக்கலாம், அங்கெல்லாம் எது வேணா பண்ணிருக்கலாம். இங்க எதுவுமே நடத்த முடியாது, நடக்க விட மாட்டோம். அதனால்தான் அந்த வார்த்தையவே நான் ஏற்கனவே கூட சொன்னேன், மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டுல வேலையெல்லாம் வச்சுக்காத, இன்னொன்னு நடக்காது. ஆனாலும் கூட இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு
இப்ப யூனியன் கவர்மெண்டினுடைய முருகன் சொல்றது அந்த எல்லை ஒரு திமுக தேர்தலை கண்டு பயப்படுது. அது முதல்வர் அப்படியே தோல்வியை கண்டு பயப்படுறார். இந்த மாதிரி வாய்க்கு வந்தது உளறிக்கிட்டு இங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காப்புல. அந்த ஆளெல்லாம் தான் சந்தேகத்திற்கிடமானவர்கள். அவங்க எல்லாம் தன்னுடைய ஆட்களை வச்சு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி எப்படி தப்பு செய்யலான்றது எலும்போடு முருகன்லாம் கீழே இறங்கிட்டாங்களாம். அதுக்கு அடையாளமாகத்தான் இன்னைக்கு பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு தொகுதியில கூட தனியாக 100 ஓட்டு வாங்க வக்கில்லாத இந்த நபர்கள் திமுக தேர்தலை பார்த்து பயப்படுதுன்னு சொல்றது என்பதெல்லாம் நீங்களே நினைச்சு பார்க்கணும், யார் வேணா நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு உளறல் மட்டுமல்ல, வேண்டும் என்றே திட்டம் போட்டு தெரிஞ்சே பேசுறது. நாங்க வேணும் தான் பேசுறோம், இப்ப என்ன அப்படின்ற திமிர்ல பேசுறது. இந்த திமிருக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கப்படும். இவெல்லாம் இப்படிலாம் பேசுறதுனால பிஜேபி தேர்தல் ஆணையத்திற்கு பின்னால இருந்து இயங்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் தனித்தன்மையுடைய ஒரு அமைப்பாகத்தான் இந்தியாவில இருந்திருக்கு. ஆனா இப்பதான் எல்லா வகையிலையும் பாரதிய ஜனதாவினுடைய அடிமை ஆணையமாக அது ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம இங்க சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய செய்திகளை பார்த்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.